வணக்கம் வேலூர் மாவட்ட மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா லஞ்ச வேட்டை. பொது இடத்தில் பிடிபட்ட கல்வித்துறை கண்காணிப்பாளர். என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில ஒரு சினிமா பாணி கைது சம்பவம் அரங்கேறியுள்ளது. காட்பாடி விருதம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த செந்தில்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். இது நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தனியார் பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க 1 லட்சம் லஞ்சம் கேட்டிருக்காரு செந்தில்குமார். சமரசமாகி இறுதியில முதற்கட்டமா 25,000 கொடுக்க ஒப்பந்தமாகப்பட்டுள்ளது. சாமர்த்தியமா அலுவலகத்தில் வைத்து வாங்கினால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த செந்தில்குமார் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்ள ஒரு பொது இடத்தை தேர்வு செய்துள்ளார். அவர் போட்ட கணக்கை விட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒருபடி மேல யோசிச்சிருக்காங்க. அவர் குறிப்பிட்ட பொது இடத்தை சுற்றிலும் சாதாரண உடையில் மறைந்திருந்த அதிகாரிகள் செந்தில்குமார் பணத்தை வாங்கிய அந்த நொடியே அவரை கையும் களவுமாக அள்ளியுள்ளனர். அலுவலகத்தில் ஒளிந்து விளையாடியவர் வெளியே வந்து தாராளமாக வசூலிக்க முயன்ற பொழுது இப்போ கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். கல்வின்றது இலவசமான காலம் போக இப்போ பணத்துக்காக விற்கப்படுவது நிதர்சனமான உண்மை. இது போன்று தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ்களை காண வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் வெல்லூருக்காக உங்களுடன் பிராங்க்லின்.